எசேக்கியேல் அதிகாரம் 23. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, ஓர் அன்னைக்கு மகள்கள் இருவர் இருந்தனர். அவர்கள் எகிப்தில் வேசிகளாய் மாறினர். தங்கள் இளமை முதலே வேசித்தனத்தில் ஈடுபட்டிருந்தனர். அங்கே அவர்களின் மார்புகள் வருடப்பட்டன. அவர்களின் கன்னி கொங்கைகளை பிறர் தொட்டு விளையாடினர். அவர்களில் மூத்தவள் பெயர் ஒகோலா, இளையவள் பெயர் ஒகலிபா. எனக்கு உரியவர்களாகிய அவர்கள் ஆண் மக்களையும் பெண் மக்களையும் பெற்றெடுத்தனர். ஒகோலா என்பவள் சமாரியா, ஒகலிபா என்பவள் எருசலேம். ஒகோலா என்னுடையவளாய் இருக்கையிலேயே வேசி தொழில் செய்தாள். அவள் தன் காதலர்களாகிய அசீரியர் மேல் காமம் கொண்டாள். அவர்கள் நீல ஆடை உடுத்திய போர் வீரர்களும் அழகிய இளைஞர்களாகிய ஆளுநர்களும் அதிகாரிகளும் குதிரை ஏறிய வீரர்களுமாய் இருந்தனர். அவள் அசீரியர்களில் தலை சிறந்த அனைவருடனும் வேசி தொழில் செய்தாள். தான் காமுற்ற அனைவரின் சிலைகளாலும் தீட்டுப்பட்டாள். எகிப்தில் அவள் தொடங்கிய வேசி தொழிலை விட்டொழிக்கவில்லை. அங்கே அவளின் இளமை முதலே ஆண்கள் அவளுடன் படுத்துறங்கினர். அவளின் கன்னி கொங்கைகளை தொட்டு விளையாடினர். தங்கள் காமத்தை அவளிடம் கொட்டி தீர்த்தனர். எனவே அவள் காமுற்ற அவளின் காதலர்களாகிய அந்த அசீரியர் கைகளிலேயே அவளை விட்டுவிட்டேன். அவர்கள் அவளின் ஆடைகளை உரிந்து அவளின் ஆண் மக்களையும் பெண் மக்களையும் கவர்ந்து கொண்டு அவளை வாளால் கொன்று போட்டனர். பெண்களுக்குள் அவள் இழிசொல் ஆனாள். இவ்வாறு அவர்கள் அவள் மீது தண்டனையை நிறைவேற்றினர். அவள் தங்கை ஒகலிபா இதையெல்லாம் கண்டாள். இருப்பினும் தன் தமக்கையை விட காமத்திலும் வேசித்தனத்திலும் இழிந்தவள் ஆனாள். அவளும் ஆளுநர், படைத்தலைவர், பகட்டான ஆடை அணிந்த போர் வீரர், குதிரை ஏறிய வீரர் ஆகிய அழகிய இளைஞரான அசீரியர் மேல் காமுற்றாள். அவளும் தன்னை தீட்டுப்படுத்தி கொண்டதை நான் கண்டேன். இருவரும் ஒரே வழியில் நடந்தனர். ஆனால் இவள் வேசித்தனத்தில் இன்னும் மிகுதியாக ஈடுபட்டாள். சுவரில் சிவப்பாய் தீட்டப்பட்ட கல்தேய நாட்டு ஆண்களின் உருவங்களை கண்டாள். இடையில் கச்சை கட்டி கொண்டு தலையில் தலைப்பாகை அணிந்த அவர்கள் தங்கள் பிறப்பிடமான கல்தேயாவில் உள்ள பாபிலோன் நகரினர் போல் இருந்ததை கண்டாள். அவள் அவர்களை கண்டதும் அவர்கள் பால் காமுற்று கல்தேயாவில் உள்ள அவர்களுக்கு தூதர்களை அனுப்பினாள். பாபிலோனியர் அவளிடம் வந்து காம படுக்கையில் படுத்து தங்கள் காமத்தால் அவளை தீட்டுப்படுத்தினர். அவர்களால் தீட்டுப்பட்ட பின் அவள் அவர்களிடம் இருந்து தன் மனதை விலக்கி கொண்டாள். அவள் வெளிப்படையாய் தன் வேசித்தனத்தில் ஈடுபட்டு தன் திறந்த மேனியை வெளிப்படுத்திய போது நான் வெறுப்பால் அவளிடம் இருந்து விலகி கொண்டேன். அவள் தமக்கையிடம் இருந்து விலகி கொண்டது போலவே செய்தேன். ஆயினும் அவள் எகிப்தில் தன் இளமையில் ஈடுபட்ட வேசித்தனத்தை மனதில் கொண்டு இன்னும் மிகுதியாய் அதில் ஆழ்ந்தாள். அவள் தன் காதலர் பால் காமுற்றாள். அவர்களின் பாலியல் உறுப்பு கழுதையின் உறுப்பு போலும் விந்து குதிரையின் விந்து போலும் இருந்தன. எகிப்தில் அவர்கள் உன் மார்புகளை வருடி உன் இளம் கொங்கைகளோடு விளையாடிய
இளமை கால வேசித்தனத்தை நீ ஆவலுடன் நாடினாய். ஆகவே ஒகலிபா தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நான் உன் காதலர்களை உனக்கு எதிராய் கிளம்ப செய்வேன். இவர்களிடம் இருந்து நீ வெறுப்பினால் விலகி கொண்டாய். அவர்களை உனக்கு எதிராய் எத்திசையிலும் இருந்து கொண்டு வருவேன். பாபிலோனியர், கல்தேயர் யாவரையும், பெக்கோது, சோவா, கோகா எனும் இடத்தாரையும், அசீரியரையும் வர செய்வேன். அவர்கள் அழகிய இளைஞராயும் ஆளுநர்களாயும் படைத்தலைவர்களாயும் தேர்ப்படை வீரர்களாயும் உள்ளனர். அவர்கள் யாவரும் குதிரை ஏற்றத்தில் தேர்ச்சி பெற்றவர். அவர்கள் உனக்கு எதிராய் படைக்கலம் தாங்கி வருவர். தேர்கள், குதிரை வண்டிகள், திரளான மக்கள் ஆகியோருடன் பெரிய கேடயங்களோடும் சிறிய கேடயங்களோடும் தலைச்சீராவோடும் வந்து உனக்கு எதிராய் நாற்புறமும் உன்னை சூழ்ந்து கொள்வர். நான் உன்னை தண்டிக்குமாறு அவர்களிடம் ஒப்புவிப்பேன். அவர்களும் தங்கள் முறைமைப்படி உன்னை தண்டிப்பார்கள். நான் என் பெருஞ்சினத்தை உனக்கு எதிராய் திருப்புவேன். அவர்களும் உன்னை கடுஞ்சினத்துடன் நடத்துவர். அவர்கள் உன் மூக்கையும் காதுகளையும் வெட்டி எறிவர். எஞ்சியோர் வாளால் வீழ்வர். அவர்கள் உன் ஆண் மக்களையும் பெண் மக்களையும் கவர்ந்து செல்வர். எஞ்சியோர் விழுங்கப்படுவர். மேலும் அவர்கள் உன் ஆடைகளை உரிந்து உன் விலையுயர்ந்த அணிகளை எடுத்துக்கொள்வர். இவ்வாறு எகிப்தில் தொடங்கின உன் காம வெறியையும் வேசித்தனத்தையும் நான் முடிவுக்கு கொண்டு வருவேன். இவற்றை இனிமேல் நீ நாட மாட்டாய். எகிப்தை நீ நினைவு கொள்ளவும் மாட்டாய். ஏனெனில் தலைவராகி ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நீ யாரை வெறுக்கிறாயோ, யாரிடமிருந்து மனம் கசந்து திரும்பினாயோ, அவர்களிடமே உன்னை ஒப்புவிப்பேன். அவர்கள் வெறுப்போடு உன்னை நடத்துவர். நீ உழைத்து பெற்றவை அனைத்தையும் கவர்ந்து கொண்டு உன்னை திறந்த மேனியாகவும் வெறுமையாகவும் விட்டு செல்வர். உன் வேசித்தனம், காமவெறி, ஒழுக்கக்கேடு ஆகியவற்றின் வெட்கக்கேடு வெளிப்படும். நீ வேற்றினத்தார் மீது காம வெறி கொண்டு அவர்களின் சிலைகளால் உன்னை தீட்டுப்படுத்தி கொண்டதால் அவர்கள் உனக்கு இப்படி செய்வர். உன் தமக்கையின் வழியிலேயே நீயும் சென்றாய். எனவே அவள் குடித்த கிண்ணத்தை உன் கையில் தருவேன். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் தமக்கை குடித்த கிண்ணத்தில் நீயும் குடிப்பாய். அகன்று குளிந்து நிறைந்திருப்பது அக்கிண்ணம். நிந்தைக்கும் பழி சொல்லுக்கும் நீ ஆளாவாய். குடிவெறியாலும் துயரத்தாலும் நிறைந்திருப்பாய். உன் தமக்கை சமாரியாவின் கிண்ணம் துயரமும் அழிவும் கொண்ட கிண்ணம். குடிப்பாய், அதை நீ குடித்து முடிப்பாய். அதனை உடைத்தெறிவாய் துண்டுகளாய். உன் மார்புகளை கீறிக்கொள்வாய். நானே உரைத்தேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நீ என்னை மறந்து உன்னிடம் இருந்து என்னை ஒதுக்கி விட்டதால் உன் காம வெறி மற்றும் வேசித்தனத்தின் விளைவுகளை நீயே சுமந்து கொள். ஆண்டவர் எனக்கு மேலும் உரைத்தது: மானிடா, ஒகோலாவையும் ஒகலிபாவையும் தீர்ப்பிடுவாயா? அவ்வாறெனில் அவர்களின் அருவருப்பான செயல்களை எடுத்து கூறு. ஏனெனில் அவர்கள் வேசித்தனம் செய்தனர். அவர்கள் கைகளோ இரத்தக்கரை படிந்தவை. சிலைகளோடு அவர்கள் வேசித்தனம் செய்தனர். எனக்கென பெற்றெடுத்த பிள்ளைகளை சிலைகளுக்கு உணவாய் படைத்தனர். இதற்கு மேலும் செய்தனர். அதே நேரத்தில் எனது தூயகத்தை தீட்டுப்படுத்தி என் ஓய்வு நாள்களை இழிவுபடுத்தினர். அதே நேரத்தில் தங்கள் குழந்தைகளை சிலைகளுக்கு பலியிட்டனர். என் தூயகத்தில் நுழைந்து அதை இழிவுபடுத்தினர்.
என் இல்லத்தில் அவர்கள் இவ்வாறு செய்தனர். அவர்கள் தொலைவில் வாழ் மனிதருக்காக தூதர்களை அனுப்பினர். அவர்கள் வந்தபோது குளித்து கண்களுக்கு மை தீட்டி அணிகலன்களை அணிந்து கொண்டனர். அழகான மஞ்சத்தில் அமர்ந்து அதன் முன்னால் இருந்த மேசையில் எனக்குரிய நறுமண பொருள்களையும் எண்ணெயையும் வைத்தனர். களியாட்ட கூட்டத்தின் இரைச்சல் அவர்களை சுற்றி இருந்தது. பாலை நிலத்திலிருந்து வந்த குடிகார கும்பலும் அதனோடு சேர்ந்து கொண்டது. அவர்கள் அப்பெண்களின் கைகளில் வளையலிட்டார்கள். அழகிய மகுடங்களை அவர்கள் தலையில் சூட்டினார்கள். அப்போது வேசித்தனத்தால் தளர்ந்து போன ஒருத்தியை குறித்து நான் உரைத்தேன். அவர்கள் அவளை வேசியாய் நடத்தட்டும், ஏனெனில் அவள் இப்போது வேசிதான். விலை மாதரிடம் செல்வது போல் அவர்கள் அப்பெண்களிடம் சென்றனர். ஒகோலா, ஒகலிபா ஆகிய இரு வேசி பெண்களிடமும் சென்றனர். ஆனால் நீதிமான்கள் அவர்களுக்கு வேசித்தனத்தில் ஈடுபட்டு கொலை செய்த பெண்களுக்குரிய தண்டனையை கொடுப்பர். ஏனெனில் அவர்கள் வேசிகள்தாம், இரத்தக்கரை அவர்கள் கைகளில் உள்ளது. தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே: அவர்களை நடுக்கத்திற்கும் கொள்ளைக்கும் உள்ளாக்குமாறு அவர்களுக்கு எதிராய் ஒரு பெருங்கூட்டத்தை கூட்டி வா. அக்கூட்டமோ அவர்களை கல்லால் எறிந்து வாளால் வெட்டி சாய்க்கும். அவர்களின் ஆண் மக்களையும் பெண் மக்களையும் கொன்று வீடுகளை நெருப்பினால் சுட்டெரிக்கும். இவ்வாறு நாட்டில் காம வெறியை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன். அதன் மூலம் மற்ற பெண்களும் இவர்களைப் போல் காம வெறியராய் இல்லாமல் இருக்க எச்சரிக்கை பெறுவர். நீங்களும் உங்கள் காம வெறி, சிலை வழிபாடு ஆகிய குற்றங்களின் பாவ வினையை சுமப்பீர்கள். அதன் மூலம் நானே தலைவராகிய ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள்.